இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் 10 ஆண்டுகால சுழற்சி. 2016 ஜெயலலிதா மேஜிக். 2026 விஜய் கையில் எடுக்கும் அதே ஃபார்முலா. தமிழக அரசியல் வரலாற்றில் சில வெற்றிகள் காலங்கடந்தும் பேசப்படும். அதில் மிக முக்கியமானது 2016 சட்டமன்ற தேர்தல். எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் யாரும் தொடர்ச்சியாக 2வது முறை ஆட்சி அமைக்க முடியாது என்ற வரலாற்றை மாற்றி எழுதி காட்டினார் ஜெயலலிதா. சரியாக 10 ஆண்டுகள் கழித்து 2026 அதே போன்ற ஒரு தனித்த அரசியல் வியூகத்தை கையில் எடுக்க தயாராகி வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். ஜெயலலிதா கடைபிடித்த அதே மக்களுடன் கூட்டணி என்ற ஃபார்முலா விஜய்க்கு கை கொடுக்குமா? அலசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. 2016 ஜெயலலிதாவின் மாஸ் வியூகம். 2016 தேர்தலில் ஜெயலலிதா எடுத்த முடிவுகள் அரசியல் விமர்சகர்களிடையே ஆச்சரியப்பட வைத்தன. தனித்து போட்டி. பெரிய கட்சிகள் எதையும் கூட்டணியில் சேர்க்காமல் சிறிய கட்சிகளுக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கி களம் கண்டார். பெண் வாக்கு வங்கி. தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், விலையில்லா மிக்சி கிரைண்டர் போன்ற திட்டங்களால் பெண்களின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்தார். பிரச்சாரம். எல்லோரும் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், மக்களோடு தான் என் கூட்டணி என்ற ஒற்றை முழக்கம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. 2026 விஜய் அதே பாதையில் தேவைக. இப்போது விஜய் எடுத்து வரும் நகர்வுகள் 2016 சில முக்கிய அம்சங்களை நினைவுபடுத்துகின்றன. மக்களுடன் கூட்டணி. விஜய் தனது மாநாட்டிலேயே எந்த கொம்பனுக்கும் அஞ்ச மாட்டோம், மக்களோடு தான் நமது பயணம் என்று அறிவித்துள்ளார். இது ஜெயலலிதாவின் அதே தனித்துவமான பாணியை பிரதிபலிக்கிறது. இளைஞர்கள் மற்றும் பெண்கள். ஜெயலலிதா எப்படி பெண்களை மையப்படுத்தினாரோ, விஜய் முதன்முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களை தனது துருப்புச்சீட்டாக வைத்துள்ளார். நேரடி மோதல். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என இருமுனை தாக்குதலையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது ஜெயலலிதாவின் பாணி. அதேதான் விஜயும் இப்பொழுது செய்து வருகிறார். 2016 and 2026 என்ன ஒற்றுமை? ஆளுமை திறன். ஜெயலலிதாவுக்கு இருந்த அதே ஈர்ப்பு சக்தி விஜய்க்கும் திரையுலகம் மூலம் கிடைத்துள்ளது. சமூக நலத்திட்டங்கள். கல்வி உதவித்தொகை, விலையில்லா இரவு பாடசாலை என விஜய் முன்னெடுக்கும் திட்டங்கள் ஜெயலலிதாவின் ஆரம்பகால நலத்திட்டங்களை ஒத்துள்ளன. வலுவான வாக்கு வங்கி. ஜெயலலிதாவுக்கு அம்மா என்ற பின்பம் இருந்தது போல் விஜய்க்கு தளபதி என்ற பின்பம் அடித்தட்டு மக்களிடம் வலுவாக உள்ளது. காலம் திரும்புமா? சவால்கள் என்ன? ஜெயலலிதா செய்ததை விஜய் செய்ய முடியுமா என்பதில் சில சவால்களும் உள்ளன. கட்டமைப்பு. அதிமுக என்பது பல ஆண்டுகளாக வலுவான கிளை அமைப்புகளை கொண்ட கட்சி. தேவைக இப்போதுதான் தனது கிளைகளை பலப்படுத்தி வருகிறது. கூட்டணி சூழல். 2016 பலமுனை போட்டி இருந்தது. திமுக அதிமுக மக்கள் நல கூட்டணி. 2026 இதே போன்ற பலமுனை போட்டி நிலவுவது விஜய்க்கு சாதகமா அல்லது பாதகமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2016 மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று முழங்கிய ஜெயலலிதாவுக்கு மக்கள் அரியணையை பரிசளித்தனர். 2026 அதே போன்ற ஒரு மக்கள் புரட்சியை விஜய் நிகழ்த்துவாரா? ஜெயலலிதாவின் அந்த வின்னிங் ஃபார்முலா விஜய்க்கு பொருந்துமா? தமிழகத்தின் அரசியல் திசை எதை நோக்கி திரும்புகிறது என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும். இது குறித்த உங்கள் கணிப்பு என்ன? விஜய் தனித்து போட்டியிட்டு வெல்ல முடியுமா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.